ஹாய் மக்களே, லாஸ்ட்டாக வீடியோ போட்டு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. இந்த 2 வாரத்தில் என்னை மீட் பண்ண எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? பைனா பை வீடியோ வருமா வராதா பை? ஹே உன்னதான் என்ன வீடியோவே போடுறதில்ல? ஏய் உன்னதான் என்னத்தில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, வீடியோ வருமா வராதா? ஏய் ஒன்னதான் ஓகே, இவங்க எல்லாருக்கும் என்னோட பதில் என்னன்னா, சுத்தமாக நேரமே இல்லைங்க. நம்ம தான் நேரத்தை தேடி ஓடணும், நம்ம தான் நேரத்தை வந்து இழுத்து பிடிக்கணும். நமக்குன்னு யாரும் நேரத்தை வச்சுக்கிட்டு சரி, நம்ம கதைக்கு வரலாம். இந்த வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்தில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. வெயிட் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஒரு வீகனாக இருந்தீங்கன்னா, ஒரு வீகனா நான் வந்துட்டு என்னோட சட்டப்பையிலேருந்து ஒரு பைசா கூட விலங்குகளை சுரண்டுறதுக்காக போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அவனை உனக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நல்லா காண்டாயிக்கோ. சரி, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டோட வெட்டிங் ஹால்குள்ளே என்டர் ஆகிறோம். தடவையாக என்டர் ஆகும் போதே நமக்கு வந்து அந்த பிரியாணியோட அரோமா வந்து நம்மளை சுற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு மாப்பிள்ளைக்கு ஒரு விஷஸை போட்டுட்டு அவசரமாக கையை கூட கழுவாமல் டைனிங் ஹால்குள்ளே போய் எவன் தட்டில் சாப்பாடு காலியாகிற ஸ்டேஜில் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அவன் பின்னாடி போய் நின்னா இலைய மூடாமல் செகண்ட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவான். ஒரு வழியாக அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சீட்டில் ஏறி உக்காந்தா தூரத்துலேருந்து நம்மளோட கேட்ரிங் பாய்ஸ் ரயில் வண்டி மாதிரி ரோல் பேப்பர் போட்டுக்கிட்டே வருவாங்க. ஆனால் பாதியிலே நின்றோம். ஏன்டா பாதியில் நிற்குதுன்னு பார்த்தா 4வது சீட்டில் ஒரு குட்டி பையன் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுருப்பான். அவன் எப்போ உட்காந்துருப்பான்? போன பந்தியில் உட்காந்துருப்பான். நம்ம என்னமோ ரொம்ப தங்கமான மனசுக்காரங்க மாதிரி பரவாயில்ல பொறுமையாக சாப்பிட்டு தங்கம் அப்படின்னு சொல்லி 4 பேர் முன்னாடி சீனை போடுவோம். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த ரோல் பேப்பர் நம்மளை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் வாழை இலை, எண்ணெய் கத்திரிக்காய், ரைத்தா, பிரெட் ஹல்வா, சிக்கன் 65 வச்சு நம்ம இலையை அப்படியே சும்மா கதை அப்படியே டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஒரு தம்பி பிரியாணி தட்டை அப்படியே வரிசையாக அடுக்கி தூரமாக அப்படியே ஒருத்தருக்காக சர்வ் பண்ணிட்டே வருவார். அந்த கேப்பில் அவர் கையில் எத்தனை தட்டு இருக்கு, நம்ம பக்கத்தில் எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கான்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு இந்த பேட்ச்ல கிடைக்குமா இல்லை அடுத்த ரவுண்ட்ல அந்த பையன் எடுத்துட்டு வருவானன்றதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம இலையில ஆவி பறக்க மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வந்து அப்படி போடுவாங்க. ஆஹா, இப்போ நினைச்சா கூட வாயெல்லாம் ஊறுது. ஆல்மோஸ்ட் மெல்ட்டாக இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற அந்த மட்டன் பீஸை கொஞ்சமாக எடுத்து தகன்னு மின்ற நம்ம பிரியாணி ரைஸில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு நம்ம போகிறோம் வச்சுக்கிங்களேன், நம்ம பிரெயினில் அப்படியே டோபமைன் பிளாஸ்டே நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிரியாணியை வலிச்சு கட்டிட்டு செகண்ட் ரவுண்ட் வாங்குவோம். ஏன் பின்னாடி ஆல்ரெடி ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருப்பான். அவனை வெறுப்பேற்றுறதுக்காக நான் சில டைம் வாங்கியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி பண்ணீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லலாம். சரி, இதே ஃபீலிங்ஸை நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் போய் அனுபவிச்சிக்கலாம். எதுக்காக நம்ம கல்யாணத்துக்குலாம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேரேஜ் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய லிஸ்ட்டே வருது. அந்த லிஸ்ட் என்னன்னா, கல்யாண விருந்து பிரியாணி, பாய் வீட்டு கல்யாணம் பாய் பிரியாணி, த வெட்டிங் பிரியாணி, மவுத்ஃபுல் பாய் பிரியாணி, ஹோட்டல் பாய் பிரியாணி. என்னடா டே, எத்தனை பாய் பிரியாணி! இதை ஸ்கூலில் கற்றுக்கிட்ட ப்ராபபிலிட்டி எல்லாத்தையுமே உனக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா கடை பேரில் வச்சுறானுங்க. அந்த பாய் பிரியாணி, இந்த பாய் பிரியாணின்னு சொல்லி. சரி, இதில் சில பேர் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, நான் கல்யாண பந்திலேயே இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு செட்டிங் போட்டு தரேன், அதே மாதிரி பந்திலேயே நீங்கள் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி வகையாக ஊட்டினுக்கிறானுங்க. என்னன்றேன் இல்லை, எனக்கு புரியல. உங்களில் சில பேர் பல எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு அங்கே போய் அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அடடே உண்மையாகவே கல்யாண விருந்து மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் ஏமாத்தின்னு இருக்கீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ரெஸ்டாரண்ட்டாலேயுமே கல்யாணத்தில் கொடுக்குற அதே குவாலிட்டியோ அதே டேஸ்ட்டோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இப்போது இர்ஃபான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவரோட ரிசப்ஷனில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலிட்ஸ் பிரியாணி. அவர் தான் என்ன பண்ணுவார்னா, நான் பந்தி செட்டப் கொடுக்குறேன், வாழையில போடுறேன், அன்லிமிட்டெட் பிரியாணி தரேன், அன்லிமிட்டெட் மட்டன் பீஸ் தரேன்னு சொல்லி நல்லா உருட்டுவார். அதே இர்ஃபானோட கல்யாணத்தில் சாப்பிட்ட நிறைய பேர் சொன்ன ரிவ்யூ என்ன தெரியுமா, அவரோட கடைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார். ஸோ இதுக்கப்புறமும் நான் வெட்டிங் பிரியாணி சாப்பிட போகிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி இருந்தது, இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே டிட்டோவாக கல்யாணத்தில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துலாம் உருட்டிட்டு இருந்தீங்கன்னா சரி. கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவோம். என்னோட பர்சனல் ஃபேவரட் பிரியாணிஸ் சென்னையில் எங்கெங்க கிடைக்கும்ன்றத இப்போ ஒரு லிஸ்ட் போட போறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் நீ எல்லாம் ஃபுட் ரிவ்யூ பண்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் என்னோட லாஸ்ட் வீடியோல கிடைக்கும். நான் ஃபுட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், குறிப்பா மட்டன் பிரியாணிக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்றத போன வீடியோல போட்டிருக்கேன்.
அந்த கார்ட் இங்கே இல்லைனா இங்கே எங்கேயாவது கொடுக்குறேன், முடிஞ்சால் டைம் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி. எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த 2 பிளேஸஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது, பெரிமேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னா யாக்கூப் பிரியாணி பெரிமேட். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மேரேஜில் கிடைக்கிற அந்த பிரியாணியோட ஃபீலிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே அனுபவிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மட்டன் பிரியாணி நான் சொல்லுவேன் யாக்கூப் பிரியாணி. அப்படியே 2 தெரு தள்ளி போனீங்கன்னா நயீம் பிரியாணின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கேயும் ஏறக்குறைய ஒரு வெட்டிங் ஸ்டைலில் நீங்கள் ஒரு பிரியாணியை நல்ல பிரியாணி என்ஜாய் பண்ணலாம். இங்கே ரெண்டுமே நீங்கள் ஆம்பியன்ஸ் எதிர்பார்த்து போனீங்கன்னா நோ, ஸ்ட்ரிக்ட்லி நோ. அங்கே ஆம்பியன்ஸ் எதுவுமே சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் கண்டிப்பாக கிடையாது. ரெண்டுமே ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் கிடைக்கும். ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு வராங்க. இந்த நயீம் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எனக்கு நயீம் பிரியாணி ரொம்ப நாளாக தெரியாது. ஜப்பார் பாய்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, துபாயிலலாம் கடை போட்டிருக்காரு. அவர் தான் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஃபேவரட் பிரியாணி சென்னையில் எதுன்னு கேட்டிங்கன்னா நயீம் பிரியாணின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டார். அரடே ஜப்பார் பாய்க்கே ஃபேவரட் ஒரு பிரியாணி கிடையான்னு சொல்லி நானும் கடகடன்னு போயிடுறேன்னா உண்மையாகவே செம்மையாக இருக்குங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். யாக்கூப்பில் வந்து 11 AM to 2 PM மட்டும் தான், லேட்டாக போனால் கிடைக்காது. ரொம்ப கம்மியாக தான் செய்வாங்க. அது ஏனே தெரியல, கொஞ்சம் அதிகமாக போனாலும் நல்லா தான் இருக்கும். பட் பிரியாணி அமோகமாக இருக்கும். இந்த 2 பிளேஸ்லையுமே நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. இதுக்கு நான் கேரண்டி இல்லை, நான் கேரண்டிலாம் இல்லை, நம்பாதீங்க. கேட்டகரி 2 என்னன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்னாலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை வெட்டிங் ஸ்டைல்லாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா சத்தியமாக டிசப்பாயிண்ட் தான் ஆகும். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்போவுமே ஒரே டேஸ்ட்டை கொடுக்குற ஒரே ரெஸ்டாரண்ட் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இதை வந்து நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நான் வேறு சொல்லியிருப்பேன். கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் பிலால். ஆமாம், மவுண்ட் ரோட் பிலால் தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 300 கிட்ட வரும் ஒரு மட்டன் பிரியாணி. போர்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் வரும். மீட்டோட சாஃப்ட்னஸ் செம்மையாக இருக்கும். பிரியாணியோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஹாட்டாக தான் சர்வ் பண்ணுவாங்க. உண்மையாகவே தரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3rd கேட்டகரி என்னோட ஃபேவரட் கேட்டகரி, சீரக சம்பால செய்கிற பிரியாணி. ஸோ இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை சுற்றி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நாங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். பட் இந்த டேஸ்ட்டை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அனுபவிக்கணும், இல்லை நான் வீட்டிலலாம் செய்ய மாட்டேன், நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். பட் ரேட்டு கொஞ்சம் கூட தான். இல்லை நான் வந்து சென்னை டு பெங்களூர் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறேன், இல்லை எப்போயாவது நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார் பிரியாணி எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஏன்னா போகிற வழியிலே ஒரு 10-15 ஸ்டார் பிரியாணி நீங்கள் பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆம்பூர் ஜங்ஷனில் மெயின்லேயே இருக்கிற ரஹ்மானியா பிரியாணின்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். நீங்கள் மெயின் ரோட்லேயே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணதில்லை, போனீங்களா மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிங்களா, கடைசி பைட் வரைக்குமே அந்த ஃபீலை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டி. சரி, மறுபடியும் என்னோடய லிஸ்ட்டெல்லாம் தான் இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க. என்னுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இதெல்லாம் தான். நீங்களும் டைம் கிடச்சா போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி சப்போர்ட் அடுத்த வீடியோஸ் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கடை ஒன்றில் சாப்பிட்ட பிரியாணியில் பூரான் கிடந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இணையத்தில் வைரலாகி வரும் இந்த வீடியோவில் ஒருவர்